வணக்கம். இன்றைக்கி டே அண்டு டேட் எந்த தேதி சொன்னாலும் அது என்ன கிழமை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது 1901லேருந்து 2099 வரைக்கும் அப்ளிபிள் ஆகும். டேபிள் 1 மந்த், இது ஆர்டினரி வருஷம், இது லீப் வருஷம். ஒரு வருஷத்தை கடைசி 2 டிஜிட்டு 4 அளவுக்கு சீரை அது என்னது லீப் வருஷம். அப்போ ஜனவரிக்கு கோட் நம்பர் எத்தனை? ஆர்டினரி 1, பிப்ரவரிக்கு 4, மார்ச்சுக்கு 4, ஏப்ரலுக்கு 0, மேக்கு 2, ஜூனுக்கு 5, ஜூலைக்கு 0, ஆகஸ்ட்டுக்கு 3, செப்டம்பருக்கு 6, அக்டோபருக்கு 1, நவம்பருக்கு 4, டிசம்பருக்கு 6. லீப் வருஷத்துக்கு இந்த 2 மாதம் மட்டும் 1 குறை, மற்றெல்லாம் அதே கோட் நம்பரில். டேபிள் 2 0 வேலைக்கிழமை, 1 ஃப்ரைடே, 2 சாட்டர்டே, 3 சண்டே, 4 மண்டே, 5 டியூஸ்டே, 6 வெனஸ்டே. டேபிள் 3 இது எப்படி மாடலை போடணும்? ஃபஸ்ட்டு இயர் எழுதுகிறோம். இயரை 4ஆல் வகுத்து என்ன பண்ணுறோம்? கோஷியன்ட் மட்டும் எழுதுகிறோம், ரிமைண்டர் விட்டுடலாம். மாதத்தோட கோட் நம்பர் மட்டும் எழுதுகிறோம். ஆக்சுவல் டேட் இதை கூட்டுறோம், 7ஆல் வகுத்தா மீதி கண்டிப்பாக 0லேருந்து 6 வரைக்கும் வரும். டேபிள் செக் பண்ணுறோம், 2ல் போய் செக் பண்ணுறோம். உதாரணமாக இப்போ 25/11/2025 இந்த தேதி நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இயர் என்னது 2025 எழுதிட்டோம். இது அடுத்து இயர் பை 4 எழுதுகிறோம்னா 24 எடுத்து 506, 1 மீதி வருது, அதை விட்டுடலாம். மாத கோடு என்ன கோடு? ஆர்டினரி இயர். அப்போ மாத கோடு 4, நவம்பருக்கு 4, ஆக்சுவல் டேட் 28, அதை போட்டோம். இதை கூட்டினா 2563. இதை 7ஆல் வகுத்தா கோஷியன்ட் 366, ரிமைண்டர் 1 டேபிள் 2லேயே பார்க்குறோம். ஃப்ரைடே, இன்றைக்கி ஃப்ரைடே. தேங்க்யூ. இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.